ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் vlogs. நாங்கள் தான் உங்கள் ரஜிகவி. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் கரட் வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயமும் வெட்டி எடுத்திருக்கோம், லீன்ஸும் வெட்டி வச்சுருக்கோம். இங்கால நாங்கள் காரத்துக்கு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் 2 கப் ரவையும் வறுத்து எடுத்திருக்கோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நாங்கள் இன்றைக்கி தண்ணி சேர்க்கவே இல்லை, ஃபுல்லாகவே தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் 3 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கோம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க உப்புமா செய்யலாம். நாங்கள் இப்போ உப்புமா செய்ததுக்கு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் இப்போ கரெக்டாக வதக்கி எடுக்க போகிறோம். கரட் அரைவாசி வதங்கினது பிறகு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் சீரகம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ மஞ்சத்தூளும் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்ளுவோம்.
இன்றைக்கு உப்பு மாவுக்கு 2 மரக்கறி தான் எடுத்திருக்கோம், கரட்டும் லீங்ஸும். நீங்கள் தேவை என்று சொன்னால் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் பொரிச்சு போட்டு. உப்பு மாவுக்கு இதுதான் அளவண்டு இல்லை, மரக்கறி எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு மரக்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் சூப் கட்டி ஒன்று சேர்க்குறோம். சாரி மக்களே, நாங்கள் ரவை சேர்த்த கிளிக் வந்து எடுபடலை. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்தா சரி. இப்போ நாங்கள் லிங்க்ஸை சேர்க்க போகிறோம். லிங்க்ஸ் வந்து குயிக்கனை வழங்கக்கூடிய மரக்கறின்றதால நாங்கள் அதை வந்து லாஸ்ட்டாகவே சேர்க்குறோம். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் லாஸ்ட்டாக சேர்த்து கொள்ளுங்க. எங்கிட்ட இல்லாதால் நாங்கள் டே கொத்தமல்லி சேர்க்கலை. அதிகமானவருக்கு வந்து உப்புமா விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் உப்புமா வந்து உதிரியாக வராதனால உப்புமா விருப்பம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து அளவாக வந்து தண்ணி சேருங்க. இதெல்லாம் வந்து ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். காலையில் ஸ்கூலுக்கு போகிறாக்கள், வேலைக்கு போகிறாக்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து செய்து கொடுக்கலாம். ஓகே மக்களே, எங்களோட உப்புமா வந்து ரெடியாகி விட்டது. நாங்கள் செஞ்ச உப்புமா உண்மைக்குமே டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களுமே வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா. எங்களோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு அமைவாக தான் நாங்கள் உப்புமா செய்திருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது செய்து காட்டணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.